அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் மண்டல பூஜையானது நடந்துட்டு வருது. ஆமாங்க, கேரள மாநிலம் பத்தினம்பட்டா மாவட்டத்துல ஐயப்பன் கோவில் இருக்குது. அந்த ஐயப்பன் கோவில்ல இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை காலம் நாளையில இருந்து துவங்குறது. இன்னைக்கு மாலையில 5 மணில இருந்து ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. மண்டல பூஜை காலத்துல 41 நாட்கள் கோவில் திறந்திருக்கும். தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட வருவாங்க. மகர விளக்கு பூஜை காலம் அதுக்கப்புறம் 21 நாட்கள் திறந்திருக்கும். இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளாவில் சில இடங்கள்ல அமிபிக் மெனிங்கோ செபாலிட்டிஸ்ங்கிற நோய் பரவி வருது. அதற்கான எச்சரிக்கை பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மூளையை திங்கிற அமீபான்னு சொல்லப்படுது. கேரளா சுகாதாரத்துறை சபரிமலை வர ஐயப்ப பக்தர்களுக்கு சில வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்காங்க. அந்த கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக நிறைய விழிப்புணர்வு தகவல்களும் பரப்பிட்டு வராங்க. சபரிமலையில வர பக்தர்கள் ஆறுகள்ல குளிக்கிறப்ப மூக்குக்குள்ள தண்ணி போகாம பாத்துக்கணும். ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மருந்து மாத்திரைகளை சரியா எடுத்துக்கோங்க. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் கரெக்டா கொண்டு வரணும். சபரிமலை யாத்திரைகளை புறப்படுறதுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது அவசியமானது. அது இல்லாம மழை ஏறும் போது இடைவெளி விட்டு ஏறணும் அப்படிங்கிறாங்க. நீர் கொதிக்க வச்ச தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உணவு சாப்பிடுறப்ப கைகளை கழுவணும் அப்படிங்கிறாங்க. வழிகாட்டுதல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அவசரமான மருத்துவ உதவி இருந்ததுன்னா அதுக்கு தொடர்பு கொள்வதற்காக 04735 and 203232 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னு ஐயப்ப பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க அங்க ஏற்படுற அந்த அமீபா தொற்று பரவல் ஏற்படாம வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக பயணங்களை செய்து இறை அருள் பெற்று வருவோம். நன்றி, வணக்கம்.